நாடு முழுக்க மிக ஒரு பெரிய வெறுப்பு பிரச்சாரம், பெட்ரோலுக்கு எதிராக பிரச்சாரம். எத்தனால் கலந்த அந்த பெட்ரோலை பயன்படுத்துறதுனால எங்கள் வாகனம் கெட்டுப்போச்சு. ஒரு கம்யூனிஸ்ட்காரன் அல்லது இந்த காங்கிரஸ்காரன் இவன்லாம் திட்டமிட்டு இந்த வதந்தியை பரப்புறான். கோர்ட்டுக்கே போயிருக்கிறான். எல்லா இடத்துலையும் வண்டி நல்லா தான் ஓடிட்டுருக்குது. 20% வரை எரிபொருள், இயற்கை எரிபொருள் எத்தனால், அது எக்கோ ஃப்ரெண்டு, சுற்றுச்சூழலுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது. இதனால் வாகனங்கள் எங்கேயும் பழுதாகலை. ஆனால் வாகனம் பழுதாயிருச்சுன்னு இந்த காங்கிரஸ்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்தியா எரிபொருளில் தன்னிறைவு அடைவதில் இவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. இவங்க என்னங்கிறாங்க, இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தினீங்கன்னா வண்டி கெட்டு போயிருங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. நாடு முழுக்க மட்டுமல்ல, உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் இந்த யுத்தத்தின் காரணமாக எரிபொருள் பற்றாக்குறை, பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை, தட்டுப்பாடு, விலை உயர்வு, உலக நாட்டில் எல்லா மக்களும் பாதிக்கப்படுறான். பாதிக்கப்படாத ஒரே நாடு நம்முடைய இந்தியா மட்டும்தான். அதுக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான். 10% கலால் வரியை குறைச்சார். ஏன்னா அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை மத்திய அரசே ஏற்றுக்குச்சு. அந்த வரி, அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை ஏற்றுக்கிட்டு பொதுமக்கள் மேலே சுமையை சுமத்தாமல் அவர் இன்னைய வரைக்கும் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லா மக்களுக்கும் கிடச்சிட்டு இருக்குது. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாருக்கும் கிடச்சிட்ருக்குது. இந்த வர்த்தகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட சில கண்டிஷன்ஸ் இருந்தது. இப்போ அந்த நிபந்தனைகளும் விலக்கி கொள்ளப்பட்டு அதுவும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடக்குது. ஆனால் அதில் பாருங்கள், சில பேர் என்ன சொன்னான், டீ கடையில் டீ விலை ஏற்றிட்டான். கேட்டால் வர்த்தக சிலிண்டர் கிடைக்கல. டீ விலை ஏற்றுனா, உணவுப் பொருட்கள் விலை ஏற்றுனா, இப்போ வர்த்தக சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதில்ல. ஏன்டா விலையை குறைக்கல? ஏன் விலையை குறைக்கல? இந்த கேள்வி கம்யூனிஸ்ட்காரன் கேட்க மாட்டேங்கிறான். ஐயோ மோடினால் சிலிண்டர் கொடுக்க முடியல, ஐயோ பிஜேபி ஆட்சியில் பெட்ரோல் கிடைக்கல, ஐயோ எத்தனால் கலந்துட்டான் வாகன ரிப்பேர் ஆகுது. எவ்வளவு கெட்டன படைச்சவன். இந்தியா முன்னேறுவதில் ஒரு துளி அக்கறை கூட இல்லாமல் வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நிதின் கட்கரி அவர்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தில் சேலஞ்சு பண்ணியிருக்கிறார். எப்படி வாக்குப்பதிவு எந்திரம், எலக்ட்ரானிக் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு எதிராக எப்படி பிரச்சாரத்தை பண்ணுறானுங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த எத்தனால் விஷயத்தில் பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிப்போம்.